இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேபேஜ் பக்கோடா. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு அரைக்க அப்படியே எடுத்துக்கலாம், உப்பு, பெப்பர் பவுடர், மிளகாய் பவுடர், இந்த 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சோண்டு சோடா உப்பு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். ஆயில், தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது, வேணும்னா சேர்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு கேபேஜை எடுத்து நல்லா கழுவிக்குங்க. 3 தடவை கழுவிட்டேன். பொடியாக நறுக்கணும். பாருங்கள், பொடியாக நறுக்குனா தான் பக்கோடா நல்லா வரும். நல்லா கழுவியாச்சு. இப்போ இந்த கடலை மாவை எடுத்து இந்த பவுலில் கொட்டிடுங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு போடுங்க. உப்பு கொஞ்சோண்டு போதும். முட்டைக்கோஸ் அவ்வளோவா உப்பு எடுத்துக்காது. பெப்பர் பவுடர் கொஞ்சம் போடும், காரத்துக்கு. மிளகாய் பவுடர் இவ்வளோ போதும். இந்த கேபேஜை நல்லா கொஞ்சம் இது பண்ணி தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, சும்மா கழுவின தண்ணி தான், அதுவே போதும். உங்களுக்கு முட்டைக்கோஸ் அப்படியே தெரியணும். அரைக்க அப்படிக்கு 2 கையளவு நீங்கள் போட்டால் போதும். ஒரு பவுல் நிறைய வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலக்கிடுங்க. இப்போ ஆயில் ஊற்றணும். வானொலி நல்லா ஹீட் பண்ணிக்கிறங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றணும். பாருங்கள், ஆயில் ஊற்றணும். கொஞ்சம் பாயில் ஆகட்டும். பாயில் ஆன உடனே இது கலக்கி வச்சதை எடுத்துகிட்டு உதிரி உதிரியாக நீங்கள் போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போடுங்க. முட்டைக்கோஸ் சீக்கிரம் வெந்துடும். பாருங்க, வெந்துட்டு வருது. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிரும். எப்படியும் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும்.
நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் இருந்தால் ரொம்ப நல்லது. அதை வச்சு எடுத்தீங்கன்னா ஆயில்லாம் அப்சார்ப் ஆயிரும். அதனால டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அதை வச்சு எடுத்துருங்க. அடுத்து நம்ம செகண்ட் டைம் போடுறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். எடுத்து முடிய போகுது. இப்போ செகண்ட் டைம் போட்டுருவோம். அப்படியே உதுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். சிம்மில் வச்சுக்கோங்க. இது செகண்ட் டைம்னால ஸ்பீடாக ஆயிடும். ஏற்கனவே எண்ணெய் பாயில் ஆயிடுச்சு. இது எடுத்து பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல் மாதிரி இருக்கும். பாருங்கள், எடுத்த உடனே காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆயிடும். 2-3 தான் ஆகலை. ஆயிடுச்சு. இங்கே பாருங்க. அரைக்காப்படி போட்டோம்னா ஸ்பீடாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்க, வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். கிறிஸ்பி கிரன்ச்சி கேபேஜ் பக்கோடா ரெடி.